அரசு பள்ளிகளில் ரெஸ்ட் ரூம்ல போய் பாருங்க. எல்லா இடத்துலயும் மேல ஒரு சின்னதா ஒட்டி இருக்கு. என்னன்னு கேட்டா அதாங்க அது என்னதுங்க, இது ஒரு குட்கால ஒரு வகையாம். 5வது மேல படிக்கிற பசங்களை பார்த்து பயப்படும் பெற்றோர் ஏனால் போதை பழக்கம். முன்னெல்லாம் ஸ்கூல்ல பசங்க படிக்க போனாங்கன்னா படிச்சு முடிச்சுட்டு அவன் எப்ப காலேஜ்ல போவான், வேலையை முடிப்பான், அவனுக்கு எப்ப வேலைக்கு வாங்கி கொடுக்குன்னு இருப்பாங்க. ஆனால் இன்று 5வது மேல படிக்கிற பசங்களை பார்த்து பயப்படும் பெற்றோர் ஏனால் போதை பழக்கம். சமீபத்தில் ஒரு அரசு பள்ளிக்கு, நீங்களும் உங்களுடைய பகுதியில் இருக்கிற அரசு பள்ளிகளில் இல்ல மற்ற பள்ளிகளில் இருக்கிற ஒரு ரெஸ்ட் ரூம்ல போய் பாருங்க. எல்லா இடத்துலயும் மேல ஒரு சின்னதா ஒட்டி இருக்கு. என்னன்னு கேட்டா அதாங்க அது என்னதுங்க, இது ஒரு குட்கால ஒரு வகையாம். திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது இதே குட்காவை கொண்டு சட்டசபையில் போய் அப்போது பேசியவர் இந்த 5 வருடமா குட்காவை ஒரு நொடி கூட கட்டுப்படுத்தவில்லை. ஆனால் இன்று பள்ளிகள் வரை குட்காக்கள் புழக்கத்தில் அதிகமாக இருக்குது. அப்ப பெற்றோருக்கு, ஒரு பெண்களுக்கு, வீட்டில் இருக்கவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் பசங்களை வெளியில் அனுப்பிட்டு போறோம், அவன் எப்படி வருவான்னு தெரியாமல் பயந்து கொண்டிருக்கும் பெண்களுக்கு மத்தியில் இன்று ஆட்சி மாற்றம் ஏன் வர வேண்டும் என்பதில் அனைவரும், அனைத்து தரப்பு மக்களும் தெளிவாக இருக்கிறால் என்னென்ன அவங்களுக்கு தேவைன்னு சொல்லு.